மீனாவை கொலை பண்ண முயற்சி பண்ண சிந்தாமணியோட அடியாட்களை ஒரு வழியா முத்து கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸுமே சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே அதிர்ச்சியோட நேரா முத்து இங்க வீட்டுக்கு வராரு. அப்பா அப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் சங்க தலைவரா ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் எவனோ வந்து மீனாவை குத்தி கொலை பண்ண பார்த்தான்ல, அவன் வேற யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த ரவி, ஸ்ருதி, அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாகி, முத்து என்னடா சொல்ற, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்ப அதிர்ச்சியோட கேட்க, வேற யாரும் இல்லடா, அந்த சிந்தாமணி இருக்காளே அவதான் ஆளை வச்சு மீனாவை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதை கேட்டதும் மீனாவுக்கு, அண்ணாமலைக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, இன்னொரு பக்கம் இதை அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த இங்க விஜயாவுக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்னது, சிந்தாமணி வேலையா? அடிப்பாவி, இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எப்படி சைலண்டா நம்ம கிட்ட கூட சொல்லாமலேயே இருந்திருக்கா? ஒருவேளை சங்க தலைவர் போட்டியில மீனா தலையிடக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா போல இருக்கு. நமக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நாம அமைதியாவே இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் அப்படியே அமைதியா, என்னங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு காலங்காத்தால வந்து எதையோ சொல்றானா, இதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய் போடா, வேற யாருன்னா பண்ணியிருப்பாங்க, சிந்தாமணிலாம் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணிக்கு பேச, பாத்தீங்களாப்பா, பாருங்க, சொல்ல போனா அந்த சிந்தாமணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணது அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட தெரிஞ்சிருக்கும், ஆனா இவங்க தான் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டதும் உடனே இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏய் விஜயா, உண்மையை சொல்லு, அந்த சிந்தாமணி கூட நீ இன்னமும் சேர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஐயோ இல்லைங்க, எனக்கும் அந்த சிந்தாமணிக்கும் எந்த எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜெயிலுக்கு போன சிந்தாமணியோ தன்னோட அடியாட்களை வச்சு அங்க வக்கீல வர வச்சு ஒரு வழியா அங்க சிந்தாமணியோ ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னையே அந்த முத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டால, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன செய்யறன்னு பாரு, அந்த குடும்பமே ஒரு குலைந்து நடு ரோட்ல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நேரா அந்த பினான்சியரை பார்க்கறதுக்காக சிந்தாமணி போறாங்க. வந்து சிந்தாமணியை பார்த்து இங்க பினான்சியர் இருந்துகிட்டு, வாங்க மேடம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கா? சார், உங்களை பார்க்கறதுக்கு வந்துக்கிறதுக்கே எனக்கு ஒரு காரியம் ஆகணும் சார், பத்தாதுக்கு உங்களுக்கும் ஒரு காரியம் ஆகணும். ஆமா, அந்த விஜயாவும் மனோஜும் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தாங்களே, அந்த கடனுக்கான வட்டியை உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, இல்லை மேடம், எங்க கொடுத்தாங்க, உங்ககிட்ட வர வச்சு பேசலாம் தான் பார்த்தேன், பணத்தை வாங்கிட்டு போனதோட சரி, ஒத்த ரூபா கூட இது வரைக்கும் வரல, நானும் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த விஷயத்த கண்டுக்காம விட்டுட்டேன், இப்போ என்ன மேடம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபினான்ஷியர் கேட்க, சார் என்ன சார், என்கிட்ட போய் என்ன பண்றதுன்னு, அவன் வட்டியும் கொடுக்கல, வாங்கின பணத்தையும் திரும்ப கொடுக்கலனா அப்போ அந்த வீடு உங்களுக்கு தானே, கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாங்க, இனிமே எதுக்காக சார் அமைதியா இருக்கீங்க? வாங்க சார், இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த வீட்டை நீங்க எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, ஒரு வழியா இங்க பினான்சியரை அழைச்சுக்கிட்டு சிந்தாமணி நேரா அங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சிந்தாமணி தான் அங்க மீனாவை கத்தியால ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே அதிர்ச்சியோடையும் கோவத்தோடையும் உக்காந்துகிட்டு இருக்க, அதே நேரம் சிந்தாமணி வேக வேகமா இங்க அண்ணாமலையோட வீட்டுக்குள்ள நுழையறத பார்த்ததும் அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏய், உன்னை யாரு இப்ப வீட்டுக்குள்ள விட்டது, எதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள வந்த, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சத்தம் போட, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த அங்க ரவி இருந்துகிட்டு, அப்பா என்னப்பா, இவங்க எதுக்காக இப்போ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் பேச, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்து இருந்துகிட்டு அங்க இருந்த கண்ணாடி பாட்டில எடுத்துக்கிட்டு போய் ஓங்கி சிந்தாமணியோட தலையில அடிக்கிறதுக்கு போக, இதை பார்த்த மீனா இருந்துகிட்டு, என்னங்க பேசாம அமைதியா இருங்க, நீங்க அவங்கள அடிச்சா அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் சிந்தாமணி, இப்போ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, ஒரு நிமிஷம் கண்ணு, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா எல்லாம் காரியத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபினான்ஷியர் உள்ள வாங்க அப்படின்னு இங்க சிந்தாமணி குரல் கொடுக்க, ஃபினான்ஷியரோ அங்க வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த ஃபினான்ஷியரை பார்த்ததும் இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, சார் வாங்க சார், என்ன சார் இவ கூடலாம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலை அதிர்ச்சியோட கேட்க, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார் சொல்லுங்க. வாங்கின 30 லட்சம் ரூபாய்க்கு என் பையன் மனோஜ் சரியா தானே வட்டி கட்டிக்கிட்டு வரான், அப்புறம் என்ன சார்? சார்
உங்க பையன் 30 லட்சம் ரூபாய் வாங்கினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா மேற்கொண்டு என்கிட்ட பல லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் 1 ரூபா கூட வட்டி கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பினான்சியர் சொல்ல சொல்ல இதை கேட்டதும் அங்க அண்ணாமலைக்கு முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் அதிர்ச்சியாகி நின்னுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயா இருந்துகிட்டு, டேய் மனோஜ், என்னடா இது, கடன் வாங்கினல, உன்னால அதுக்கான வட்டியை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆளு முகத்துல விசிறி அடிக்க முடியாதா? ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காகடா வட்டி கூட கட்டாம இப்படி வச்சிருக்க? பாரு, இந்த ஆளு வந்துட்டாரு. இப்போ எல்லா உண்மையும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அப்பா அவ்வளவுதான், நாம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க மனோஜ் கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு, அம்மா, ஏற்கனவே நான் டிவோர்ஸ் கேஸ் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, அங்க கடையிலயும் சரியான நீ நினைக்கிற மாதிரி ஒரு லாபமும் கிடைக்கலமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா நான் வட்டி கொடுக்க முடியும்? அதுவும் அத்தனை லட்சம் ரூபாய் என்னால முடியலம்மா, மன்னிச்சிருமா. ஆமா, இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. உன் அப்பா என்ன பண்ண போறாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே முத்து இருந்துகிட்டு, சார் என்ன சார் சொல்றீங்க? வட்டி கொடுக்கல, மேற்கொண்டு பல லட்சம் பணம் வாங்கியிருக்கானா? சார், இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி சார், இவன் ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தவனுக்கு நீங்க மேற்கொண்டு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு இங்க முத்து கேட்க, இங்க பாருங்க சார், உங்க அம்மா விஜயாவும் அவங்க பையன் மனோஜும் சேர்ந்து வந்து என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க. என் புள்ள ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், எப்படியாவது மேற்கொண்டு எங்களுக்கு பணம் கொடுங்க, அதுக்கான வீட்டு அக்ரிமெண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க 2 பேருமே டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு தான் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அதனாலதான் சார் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பினான்சியர் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, சார், இந்த வீடு என்னோட மனைவி விஜயா பேர்ல மட்டும் இல்லை சார், என் பேர்லயும் இருக்கு. நான் என்னோட சைனை போடாம எப்படி சார் நீங்க பல லட்சம் கடனை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, என்ன சார் சொல்றீங்க? நான் எவ்வளவு வருஷமா ஃபினான்ஸ் ஆஃபீஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க பையன்தான் உங்களோட சைனையே போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சார் நான் பணத்தையே கொடுத்தேன். சும்மா வளன்னு பேசுறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வாங்கின அந்த பல லட்சம் ரூபாய் பணம் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளியே போயிடுங்க. நான் நாளைக்கே அட்வொகேட்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியல் சொல்ல, இதை சொல்ல சொல்ல அங்க சிந்தாமணி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இங்க அண்ணாமலையோ அங்க மனோஜை திரும்பி பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவோ அங்க நின்றுகிட்டு இருந்த மனோஜை ஓங்கி பலர்னு அரை கொடுத்து, ஏண்டா ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ அப்பாவோட கையெழுத்த போட்டு இப்படி கடனை வாங்கியிருப்ப? ராஸ்கல், உன்னெல்லாம் விடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அங்க மனோஜ் போட்டு அடி வெளுத்துவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க பினான்சியல் இருந்துகிட்டு, இங்க பாருங்க சார், இதெல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இதோ உங்க பையன் மனோஜ் என்கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் வாங்கினேன். டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட பர்ஃபெக்டா இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், நாளைக்கே எனக்கு பணம் வந்தாகணும். அப்படி இல்லையா இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போகணும். சிந்தாமணி, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பினான்சியர் சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணியோ அங்க நேரா முத்துக்கிட்ட வந்து, என்ன முத்து, என்னையே ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தல, இனிமே நீ எப்படி இந்த வீட்டுல இருந்துடுறன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ரொம்ப திமிராவே அங்க முத்துக்கிட்ட பேசிட்டு பினான்சியர் கூடவே வெளியே போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையோ நேரா விஜயா கிட்ட வந்து, சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சின்ன சின்ன தப்பு பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா இப்படி மொத்தமா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டியே. அது வந்து நான் ஏதோ தெரியாம மனோஜுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன். அவன் ஏதாவது வட்டி கொடுத்துருவான், வர ப்ராஃபிட்ல பணத்தை கொடுத்துருவான்னு நினைச்சேன். இவன் எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலையோட காலை பிடிச்சு இங்க விஜயா கெஞ்சிக்கிட்டு இருக்க. வந்த ஆத்திரத்துக்கு அண்ணாமலையோ அங்க விஜயாவை எட்டி ஒரு உத கொடுக்க அப்படியே கீழே போய் விழுந்துடுறாங்க. உடனே இங்க மனோஜ் இருந்துகிட்டு, அப்பா, இப்போ எதுக்காகப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் தான் சேர்ந்து தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் அங்க அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாமலையோ, ஏண்டா நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கையெழுத்த நீயே போட்டு இருப்ப? இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்தது? பாருடா, இப்போ நாம எல்லாருமே வெளியே போய் நிக்க போறோம், நடு ரோட்ல பிச்சை எடுக்க போறோம்.
எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆத்திரத்துக்கு அண்ணாமலை அங்க மனோஜ ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே விஜயா இருந்துகிட்டு, என்னங்க என் புள்ள மனோஜ அடிக்காதீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம், நாங்க ஒன்னும் பெரிய தப்புலாம் பண்ணல, இந்த வீடு என்னோட வீடு தானே, எனக்கு இந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, ஏய் இன்னொரு தடவை ஏதாவது பேசணும்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உன்னை எங்கேயே கொன்னு போட்டுடுவேன். என்ன சொன்ன? இது உன்னோட வீடா? இது உன்னோட வீடா இருந்தாலும் இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு. எனக்கே தெரியாம இந்த வீட்டை நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். இனிமேல உங்களை சும்மா விட்டு வைக்க கூடாது. மீனா, என்னம்மா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? இந்த 2 நாய்ங்களையும் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். இனிமே இதுங்க 2மே வீட்டுக்குள்ள வரவே வேண்டாம். போய் முதல்ல இவங்களோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, மாமா வேண்டாம் மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோபத்துல எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்றத இது வரைக்கும் நீ கேட்காம இருந்ததில்ல, இப்பயும் எதுவும் பேசாம நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை கோபத்தோட பேச, உடனே முத்து இருந்துகிட்டு, மீனா அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் எடுப்பாரு, நீ போ, அவர் சொன்ன மாதிரி அவங்களோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, வேற வழி இல்லாம மீனாவை போய் விஜயா மனோஜோட துணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க அண்ணாமலை கிட்ட கொடுக்க, அந்த பேகை தூக்கி வெளியே விசிறி அடிச்சு, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இனிமே நான் உனக்கு புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலை 2 பேரையுமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாரு.